வணக்கம். 9 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். குரூப் 4 தேர்வில் ஒரே நிறுவனத்தில் பயின்ற 2000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தேர்வான நபர்களின் பட்டியலை அளிக்க தயார் என அந்நிறுவனத்தினர் பதிலளித்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியானது. இந்நிலையில் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி என்ற பயிற்சி மையத்தில் பயின்ற 2000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த பயிற்சி மையத்தில் பயின்ற விருதாச்சலம் மாணவர் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் முதல் 11 இடங்களில் 6 பேர் அந்த பயிற்சி மையத்தில் பயின்றவர்கள் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் தேர்ச்சி விகிதம் குறித்து ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி மீது சிலர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 பேசிய ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி நிறுவனர் ஆகாஷ் முறையான பயிற்சி அளித்து அதிக நபர்களை குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனால எல்லாரும் கஷ்டப்பட்டதால அந்த டைம்ல நம்ம ஃப்ரீயாவே கிட்டத்தட்ட ஒரு 40-50 டெஸ்ட் உன்னால் முடியும் எங்கும் தமிழ்னு ஒரு டெஸ்ட் வச்சோம். நம்மள்ட்ட எழுதின எண்ணிக்கை எழுதினவங்க அதிகம். அந்த லிஸ்ட்னாலதான் அவ்வளவு ரிசல்ட்ஸ். அடுத்தாக்குல ரிசல்ட் எல்லாமே பிரான்ச் வைஸா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஒருத்தருடைய உயர்வை பார்க்கும்போது அவங்க உழைப்பையும் பார்க்கணும். நம்ம 14 வருஷமா இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா 2000 பேருக்கு மேலே வருவாங்க. தமிழ்நாடு முழுவதும் 40க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களை நடத்தி வருவதாகவும் தேவைப்பட்டால் தேர்வான நபர்களின் பட்டியலை அளிக்கவும் தயார் என்றும் தெரிவித்தார். டிஎன்பிஎஸ்சி நில அலுவலர் தேர்வில் காரைக்குடி தனியார் மையத்தில் பயின்ற 700க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நில அலுவலர் துறைக்கான காலி பணியிடங்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதில் 700க்கும் மேற்பட்டோர் காரைக்குடி பிரமிடு ஐஏஎஸ் அகாடமியில் பயின்றவர்கள் என்பதால் முறைகேடு நடந்திருக்குமோ என தேர்வர்களுக்கிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் பிரமிடு ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் கற்பகம் அளித்துள்ள விளக்கத்தில் பிரத்யேக பயிற்சி மூலம் மாணவர்களை தேர்வுக்கு தயார் செய்ததாக கூறினார். இவ்வாறு பெரிய அளவில் தேர்ச்சி பெறுவது வழக்கமான ஒன்றுதான் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஒரே நோக்கத்திற்காக இந்த பிள்ளைங்க சீரிய முயற்சி எடுத்து படிக்கும்போது இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை பெரிய லெவலில் நம்ம சர்ச்சைக்குரியதாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சார். எனினும் 70% இடங்களுக்கு ஒரே மையத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது இயற்கைக்கு எதிரானது என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இது தொடர்பான உண்மைகளை டிஎன்பிஎஸ்சி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குரூப் 4 தேர்வில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. குரூப் 4 தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் தரவரிசையில் முன்னிலை பெற்றது குறித்து சந்தேகம் எழுப்பப்பட்டது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கமளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் 4 மதிப்பெண் கணக்கீட்டு பணிகள் மென்பொருள் மூலம் செய்யப்பட்டு அதிகாரிகள் மூலம் நேரடியாக சரிபார்ப்பு நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு அறிவிப்பின் போது தட்டச்சு பிரிவில் 2 ஹையர் முடித்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வகையில் தான் மதிப்பெண் குறைந்தவர்கள் தட்டச்சு பிரிவில் கிடைத்த முன்னுரிமையால் தரவரிசையில் முன்னணியிடம் பிடித்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்விலும் நில அளவர் தேர்விலும் ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்த அடுத்தடுத்த பதிவெண் கொண்ட தேர்வர்கள் தேர்ச்சி பெற்ற விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தடையை மீறி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டு கர்நாடகாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி மோடி சமூகத்தை அவமதித்ததாக சூரத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் சங்கல்ப் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி காங்கிரஸ் பிரமுகர்கள் அங்கு குவிந்து போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, கேசி வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகத்தில் பேசியதற்கு சூரத்தில் வழக்கு நடந்துள்ளதாக சாடினார். और उनके ऊपर आप केस करते हो? अरे कोलार में जो बात हो गई वो चुनाव में थी और वही का किसी को ठेस पहुंचाने की बात नहीं थी, लेकिन इन्होंने कोलार जो हमारे कर्नाटक में है वहां का केस सूरत में लाते हैं. ராகுல் காந்தி சாதாரண மக்களுக்காக போராடி கொண்டிருப்பதாகவும் கார்கே கூறினார். தங்களது குடும்பத்தை பாஜகவினர் தான் அவமதித்ததாகவும் தனது குடும்பத்தினர் நாட்டுக்காக ரத்தம் சிந்தியுள்ளதாகவும் பிரியங்கா காந்தி ஆவேசமாக பேசினார். டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரியங்கா காந்தி பாஜகவினர் தனது தாய் தந்தையை நாள்தோறும் மிகவும் அவமதித்து வருவதாகவும் ஆனால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டதே இல்லை என்றும் ஆதங்கம் தெரிவித்தார்.
कि हमारे परिवार के सदस्य शहीद हुए इस देश के लिए, कि इस झंडे में उनका खून है, इस धरती में उनका खून है, इस देश के लोकतंत्र को मेरे परिवार के खून ने सींचा है। தியாகியின் மகனான தனது சகோதரரை துரோகி என்று சொல்வதா என்று ஆதங்கப்பட்ட பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் எந்த வெறுப்புணர்வும் இல்லாமல் மோடியிடம் சென்று ராகுல் காந்தி கட்டி அணைத்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்த தனது சகோதரரை பார்த்து பப்பு என்று கூறுவதா என்று பிரியங்கா ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். दुनिया के सबसे बड़े जो शिक्षा के संस्थान है वहां से पढ़ के आए हैं. हार्वर्ड और कैम्ब्रिज की उनकी डिग्री है. कैम्ब्रिज से उन्होंने इकोनॉमिक्स में मास्टर्स डिग्री, एमफिल डिग्री उनको मिली. आप उसको पप्पू बनाते हैं. இதனிடையே காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல் காந்தி ட்விட்டரில் தனது சுய விவரக்குறிப்பில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி என்று மாற்றியுள்ளார். திங்கட்கிழமை நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் பல ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திங்களன்று கருப்பு உடை அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து அணிவகுப்பு போராட்டம் நடத்துகிறோம். நாங்கள் ராகுல் காந்தியுடன் இருக்கிறோம். we are stand with ராகுல் காந்தி என்ற பதாகை எடுத்து செல்ல இருக்கிறோம். ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறோம். இப்படி ஜனநாயக படுகொலை எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் நடக்கக்கூடாது. #stand with ராகுல் என்ற பதாகைகளை ஏந்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச்சங்கமத்தை போல குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் நடத்தப்பட இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் 99வது அத்தியாயத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். வந்தே பாரத் ரயிலை சுரேகா இயக்கியதையும் சியாச்சினில் முதல் பெண் அதிகாரியாக கேப்டன் சிவா நியமிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய பிரதமர் பெண்கள் நாட்டின் ஆக்ஸிஜன் போல இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். எலபன்ட் விஸ்வரர்ஸ் ஆவணப்படத்திற்காக இயக்குநர் கார்த்திகி குன்சால்வ்ஸ் மற்றும் தயாரிப்பாளர் குனித் மூங்கா ஆகியோர் ஆஸ்கர் விருது பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 9 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிறரின் உயிரை காப்பாற்ற தங்கள் உடல் உறுப்பை தானம் செய்ய முன் வருபவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு குஜராத் இடையேயான உறவு 100 ஆண்டுகள் கடந்தது என கூறிய அவர் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் நடத்தப்படும் என்றார். பண்டிகை காலங்கள் நெருங்கும் நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மக்கள் விழிப்புடன் இருக்கவும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். இங்கிலாந்தின் ஒன்வெப் நிறுவனத்தின் 36 இணைய சேவை செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து காலை 9 மணிக்கு LV-M3 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இஸ்ரோவின் பிரம்மாண்ட ராக்கெட்டான LV-M ஒன்வெப் நிறுவனத்திற்கு சொந்தமான 5805 கிலோ எடையுள்ள 36 செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. இவை புவி வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. And it actually increased the confidence on us on this rocket GSLV Mark 3 for taking up the Gaganyaan, which is going to be flying on this rocket as well. இந்த ராக்கெட் ஏவுதலை பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் நேரில் பார்வையிட்டனர். அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. இவ்வளோ ஸ்பீட்ல போகும் ஒரு சூப்பர் பைக்கோட எக்ஸாஸ்ட் அளவுக்கு இது சவுண்ட் போடுது. இந்த வைப்ரேஷன் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஆனா வந்துட்டு இது எல்லாம் நல்லா இருக்கு. இதே மாதிரி நான் வந்து சந்திராயன் 3 அதாவது ஜூன்ல நடக்கிறதுக்கு நான் வரேன். பட் இட் வாஸ் ரியலி எக்ஸைட்டிங் அண்ட் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒன்வெப் நிறுவனத்தின் 72 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக ரீதியிலான ஒப்பந்தத்தை இஸ்ரோ மேற்கொண்டது. அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் 36 செயற்கைக்கோள்களும் தற்போது 36 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளன.
திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தை 12 மணி நேரத்தில் மீட்கப்பட்டுள்ளது. திருப்பூர் செரங்காட்டை சேர்ந்த கோபி சத்யா தம்பதிக்கு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் செய்யும் சிகிச்சையில் இருந்த நிலையில் உறவினர் ஒருவர் உடன் இருந்தார். சத்யா உறங்கிய போது அங்கு வந்த பெண் ஒருவர் குழந்தையை பார்த்துக் கொள்வதாக கூறி உறவினரிடமிருந்து குழந்தையை வாங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் குழந்தையுடன் அந்த பெண் மாயமானார். இதையடுத்து சிசிடிவி பதிவை காவல்துறையினர் ஆய்வு செய்த போது அந்த பெண் குழந்தையை பையில் மறைத்து வைத்து வேகமாக மருத்துவமனையை விட்டு வெளியேறும் காட்சி பதிவாகியிருந்தது. இதையடுத்து திருப்பூர் இடுவம்பாளையம் பகுதியில் குழந்தையுடன் பதுங்கியிருந்த பாண்டியம்மாள் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடத்தப்பட்ட 12 மணி நேரத்தில் குழந்தையை பாதுகாப்பாக மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். குழந்தைய கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். அதேமாதிரி குழந்தைய நம்ம கண்டுபிடிச்சிருந்தாங்க. 43 வயதான பாண்டியம்மாளுக்கு குழந்தை இல்லாததால் ஆண் குழந்தையை திட்டமிட்டு கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் 30 பேரை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வார விடுமுறை என்பதால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தண்ணீர் வரத்து மிதமாக இருந்ததால் நூற்றுக்கணக்கானோர் குடும்பத்துடன் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்தது. சில நிமிடங்களில் காற்றாற்று வெள்ளம் பொங்கி பாய்ந்தது. இதனால் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பலர் தண்ணீரில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாறை திட்டுகளில் ஆங்காங்கே சிக்கி தவித்த 30 பேரை வனத்துறையினர் மீட்டனர். சற்று நேரத்தில் வெள்ளம் தணிந்து தண்ணீர் குறைந்த போதும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அண்ணாநகர் டவர் பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பலர் பூங்காவை சுற்றி பார்க்க முடியாமல் திரும்பிச் சென்றனர். கடந்த 12 ஆண்டுகளாக அண்ணாநகர் பூங்காவின் கோபுரத்திற்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. 135 அடி கோபுரத்தின் பக்கவாட்டு பகுதிகள் அனைத்தும் தடுப்பு கம்பிகள் மற்றும் இரும்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்ற நிலையில் டவர் பூங்கா கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இந்த சூழலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். நாங்கள் மேலே வரையும் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா ஃபுல்லாக பில்டிங் தான் நிறையா தெரியுது, நல்லா இருக்கு. ஆனால் இன்னைக்கு பசங்களை எல்லாரும் கூப்பிட்டுன்னு வரோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஆனால் பார்க்கவே முடியலை. அண்ணாநகர் டவர் பூங்கா முழுவதும் திரும்பும் திசையெல்லாம் மனித தலைகளாகவே காட்சி அளித்தன. மாடியில் போய் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தது எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போனால் இன்னும் நல்லா இருக்கும். கிரௌடு அதிகமாகவே இருக்கு, மக்கள் அதிகமாக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் பலர் கோபுரத்தின் மீது ஏற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வார விடுமுறையை ஒட்டி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு மற்றும் பைன்மரக்காடுகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை எழிலை கண்டு ரசித்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரிச்சாலையில் குதிரை மற்றும் சைக்கிள் சவாரி செய்தும் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிஸ்டும் நிறைய இடத்துல இருந்துச்சு. கோக்கர் சுவாக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். இதேபோல உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களிலும் ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். உதகை ரோஜா பூங்காவில் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களை பார்த்து மகிழ்ந்தனர். ஆனால் இப்போவுமே நிறையவே ரோஸ் இருக்குது, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. குழந்தைங்களோட வந்தால் இப்போ இந்த டைம் மனைவி தகராறு, சிசிடிவி தாக்குதல் என பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 10 பேரை கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் கொடூரமாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
சுமார் 10 பேரின் பற்களையும் கட்டிங் பிளேயர் கொண்டு பிடுங்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதிதாக திருமணமான இளைஞர் உட்பட 2 பேரின் உயிர் நாடியை துணை காவல் கண்காணிப்பாளர் தாக்கியதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல்ல வந்து இப்படியே தட்டி தட்டி உடைச்சி அப்புறம் 1.5 சல்லியை உள்ள வாய்க்குள்ள விட்டு அங்கேயும் ஆட்டி இந்த உதடெல்லாம் கிழிச்சு அதுக்கப்புறம் நல்ல ரத்தம் வருது. அப்பவும் உடல அந்த ஜல்லியை உள்ள விட்டு செவுட்டுலலாம் அடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ஆபரகாம் என்ற எஸ்ஐ பிடித்துக்கொள்ள, இன்னொரு பக்கம் ராமலிங்க என்ற எஸ்எஸ்ஐ பிடித்துக்கொள்ள, இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து ராஜகுமாரி அம்மா வந்து அவங்களோட தொடையில் ஏறி நின்று அழுத்த இவர் ஏஎஸ்பி பல்பீர் சிங் வந்து கொரடை வச்சு பல்ல பிடுங்கியிருக்காரு. ரொம்ப கொடூரமான தாக்குதலுக்கு பின்னாடி அவங்க எல்லாருமே ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் அவங்கள சேர்த்திருக்காங்க. காவலர்கள் தாக்கியதில் 3 இளைஞர்கள் நிலை என்னவென்று தெரியவில்லை என புகார் அளித்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த சேரன்மாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலமை நியமித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். திங்கட்கிழமை முதல் விசாரணை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சி அருகே கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 வீரர்கள் படுகாயமடைந்தனர். நெடும்பச்சாரி விமான நிலையத்தில் கடற்படைக்கு சொந்தமான ALH துருவ் மார்க் 3 ஹெலிகாப்டரை சோதனை செய்யும் பணி நடைபெற்று வந்தது. ஹெலிகாப்டர் சுமார் 25 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. இதனையடுத்து கிரேன் உதவியுடன் துருவ் ஹெலிகாப்டர் மீட்கப்பட்டது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 3 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விமான நிலையத்தில் விபத்து நடைபெற்ற தளம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 1 மாதத்திற்குள் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைக்க தவறினால் கருப்பு மை கொண்டு அழிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையின் தமிழை தேடி இயக்கம் சார்பில் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க கோரி சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் உள்ள கடைகளில் பாமக நிறுவனர் ராமதாஸ் துண்டறிக்கைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தமிழை தமிழ்நாட்டிலேயே தொலைத்துவிட்டு தமிழ் எது பிறமொழி எது என தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். தமிழ் தற்போது அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் மொழியே இருக்காது என்றும் அவர் கவலை தெரிவித்தார். எனவே வணிகர்கள் பிறமொழி சொற்கள் இல்லாமல் பெயர் பலகைகளை அமைக்க வேண்டும் என்று ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். 1 மாத காலத்திலே எல்லோரும் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும். அப்படி வைக்கவில்லை என்றால் கருப்பு மை வாளியோடு ஏணியோடு நாங்கள் வருவோம், நாங்களே அதை செய்வோம் என்று அப்படி நல்ல தனித்தமிழே பெயர் பலகைகளை வைக்கிறவர்களுக்கு நான் பூச்செண்டு என்னுடைய கையாலே பூச்செண்டு வழங்கி அவர்களை பாராட்டுவேன் என்று சொன்னேன். தனித்தமிழில் பெயர் வைத்தால் பூச்செண்டு வழங்கி பாராட்டுவேன் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்.